கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உதவி மின் பொறியாளர் பணியிட நியமனங்களுக்கான டிஎன்பிடிசிஎல் தேர்வு கொரோனா பெருந்தொற்று காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு, பின்னர் கடந்த 2022ஆம் ஆண்டு நிர்வாக காரணங்களைக் கூறி இந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக டென்ட்கோ அறிவித்தது. மேலும் டிஎன் ஆக்ட் நோ. 14 ஆஃப் 2022 டிஎன்பிஎஸ்சி அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் சட்டத்தின்படி டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த தேர்வுகள் நடைபெறும் என்றும் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மின்பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் பணி நியமனம் தொடர்பாக 2025ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகளாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த ஜூலை 26, 2024 அன்று வெளியிடப்பட்ட பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி உதவி மின் பொறியாளர் காலி பணியிட நியமனங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு ஒரு வாரம் முன்பு ரத்து செய்யப்பட்ட டிஎன்பிடிசிஎல் உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களில் 195 இடங்கள் பொதுப்பணித்துறை சார்பாக நடைபெற்ற தேர்வு முடிவுகள் மூலம் நிரப்பப்படும் என்று திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு வயது வரம்பும் 32 என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மின்பகிர்மான கழகத்தில் உதவி மின்பொறியாளர் பணி நியமனத்துக்காக காத்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு அந்த துறை சார்பான தேர்வுகள் ரத்து செய்து எந்த மறு அறிவிப்பும் செய்யாமல் காத்திருக்க வைத்துவிட்டு அதே பணியிடங்களை பொதுப்பணித்துறை சார்பான தேர்வுகள் மூலம் நிரப்ப முடிவு செய்தது அந்த இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. குறிப்பாக அரசின் நிர்வாக குளறுபடி காரணமாக தகுதியான இளைஞர்களுக்கு வயது வரம்பில் மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு தளர்வு வழங்கும் தமிழக அரசின் செப்டம்பர் 13, 2021 அன்று வெளியான அரசாணை எண் 91 இன்படி கொரோனா பெருந்தொற்றால் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள் தாமதமானால் வயது உச்சவரம்பு 2 ஆண்டுகள் தளர்த்தப்படும். ஆனால் மின்பகிர்மான கழகத்தில் உதவி மின்பொறியாளர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஜூலை 4, 2022 அன்றுதான். ஏற்கனவே தேர்வுகள் 2020ஆம் ஆண்டிலிருந்து 2 ஆண்டுகள் தாமதமான நிலையில் பொதுவாக வெறும் 2 ஆண்டுகள் தளர்வு என்பது எப்படி பொருத்தமானதாக அமையும்? இந்த நிலையில் வயது வரம்பில் தளர்வு வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போதே கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மின்பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் கடந்த ஜனவரி 23, 2026 அன்று வெளியாகின. பணி நியமனங்களுக்கான கலந்தாய்வு தொடங்கும் முன்பாக வயது வரம்பை காரணம் காட்டி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற இளைஞர்களைக் கூட தகுதி நீக்கம் செய்துள்ளார்கள். டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் இந்த நிர்வாக குளறுபடிகள் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாக மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் பணிக்காக காத்துக் கொண்டிருந்த தகுதியான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த துரதிருஷ்டவசமானது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் டிஆர்பி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட போது பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அரசாணை எண் 231 மூலம் தமிழக அரசு சிறப்பு தளர்வு வழங்கியுள்ளது. அதேபோல கடந்த 2013ஆம் ஆண்டு இதேபோன்று நீண்ட கால பணியிட நியமனங்கள் நடைபெறாத நிலையில் விதி 91H மூலம் 5 ஆண்டுகள் வயது வரம்பு தளர்வை தமிழக மின்சார வாரியம் வழங்கியிருந்தது. கடந்த 2019 முதல் 2024 வரை எந்த பணியிடங்களும் நிரப்பப்படாத நிலையில் இதே சூழ்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கும் இளைஞர்களுக்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்திருக்க வேண்டும். நிர்வாகத் தவறுகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அந்த நிவாரணத்தை மறுப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டிஎன்பிடிசிஎல் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சி நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். கடந்த கால முன்னுதாரணங்களை பின்பற்றி நிர்வாக தாமதத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை சிறப்பு வயது தளர்வு வழங்க வேண்டும். மேலும்
தேர்வு நடைமுறை தொடங்கிய பிறகு கூடுதல் அறிவிப்பு என்ற பெயரில் பணியிடங்களையோ விதிகளையோ மாற்றும் முறைகேடுகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் அரசின் நிர்வாக அலட்சியத்திற்கு பலியாக அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறேன். தலைவர் அண்ணாமலை வீதி லீடர்ஸ்.